முடிவின் துவக்கம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை நான் வரவேற்கிறேன். நாம போன எபிசோட்ல இருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகத்தை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதுல போன எபிசோட்ல இந்த புஸ்தகமானது எவ்வளவு முக்கியமானது என்று இந்த புஸ்தகத்தை குறித்ததான ஒரு அறிமுகத்தை நாம் பார்த்தோம். போன எபிசோட நம்ம நிறைவு பண்ணும்போது ஒரு கேள்வியோட கூட நம்ம அதை முடிச்சிருந்தோம். அது என்ன அப்படின்னா, இந்த புஸ்தகத்தை நம்ம எப்படி வாசிக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு எபிசோட்ல அதை குறித்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர், போன எபிசோட்ல இருந்து நம்ம இந்த வெளிப்படுத்தல குறித்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ போன எபிசோட்ல ஒரு இன்ட்ரடக்ஷன்னா இந்த ரெவலேஷன் புக்னா என்ன, அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். முடிவில் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நிறைய பேருடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா, இந்த புஸ்தகம் எனக்கு புரியுறது இல்லை. ஏன்னா பைபிளில் அவங்க எல்லா புஸ்தகத்தையும் வாசிக்கிறாங்க. ரெவலேஷன் புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு ஜனங்க ரொம்ப அந்த டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஈஸியாக எங்களுக்கு இது புரியாது, ஏன்னா இதில் அநேக சிம்பிள்ஸ், நம்பர்ஸ், மிருகங்கள் இருக்குது. இது எதுவுமே படிக்கிறவங்களுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி அவங்க திங்க் பண்ண முடியல. ஸோ இதை படிக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புத்தகத்தை நம்ம எப்படி படிக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு இந்த எபிசோடில் நீங்கள் சொன்னீங்கன்னா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தை நம்ம எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த புஸ்தகத்தினுடையதான ஒரு வேல்யூவை நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, எந்த ஒரு பொருளையுமே நம்ம ஹேண்டில் பண்ணுறது அந்த பொருளுடையதான வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம அதை ஹேண்டில் பண்ணுவோம். ரொம்ப சாதாரணமாக இருந்தோம்னா அதை நம்ம கேஷுவலாக, அதோட வேல்யூ தெரியாட்டி ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுவோம். உதாரணமாக எனக்கு ஒரு நாள் ஒரு வாட்ச் கொடுத்தாங்க. அந்த வாட்சை அவங்க ரொம்ப இதாக பண்ணி கொடுத்தாங்க. நான் பொதுவாக வாட்ச் ரொம்ப கட்டாத ஆள். யாராவது கொடுத்தா தான் அது கட்டுவேன். எனக்கு இல்லைன்னா அவ்வளோ இஷ்டம் இருக்காது. அந்த வாட்சை நான் கழட்டி ஒரு இடத்துல வச்சுட்டேன். அப்போ அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் அந்த வாட்ச் பார்த்தீங்களா, அவங்க பிடிச்சிருக்கா அவங்களுக்கு அப்படின்லாம் கேட்டாங்க. பிடிச்சிருக்கு, பார்த்தேன், நல்லாயிருக்கு பாஸ்டர், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, நடுவில் ஒரு சின்ன டைமண்ட் இருக்குது, அது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னாங்க. அப்புறமா தான் அந்த வாட்சையே தேடுறேன் நான், எங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லி. எதுக்காக சொல்ல போகிறேன் அப்படின்னா, நாம் பல நேரங்களில் இந்த அதோடைய வேல்யூ தெரியாது, நம்ம பாட்டு கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுவோம். வேல்யூ தெரிஞ்சுட்டா மட்டும்தான் நம்ம இருப்போம். அதே மாதிரி தான் வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்துடைய வேல்யூ. இந்த புக்கு அப்படின்றது ஒரு பிரிண்டட் வேர்ஷனுங்கிறத விட இந்த பிரிண்டட் வேர்ஷனாக இருக்கக்கூடிய வேர்டு எங்கேருந்து வந்ததுன்னு பார்க்கணும். இப்போது ரெவலேஷன் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே வசனம் தெளிவாக சொல்லுது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ரொம்ப சீக்கிரம் நடக்க போகுது. அதுவே ஒரு வேல்யூ. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, எதிர்காலத்தில் என்ன நடக்கும். ஆமாம், ஒவ்வொரு மனுஷனுக்குமே அந்த தாட் ஒன்று, ஸ்பிரிச்சுவல் பர்சன், நான் ஸ்பிரிச்சுவல் பர்சன். அதனால தான் பார்த்தீங்கன்னா, கிளியில் ஆரம்பித்து கம்ப்யூட்டர் வரைக்கும் நம்ம போய் கேட்குறோம், அடுத்து எனக்கு என்ன நடக்கும். எப்போவுமே நம்முடைய கான்சன்ட்ரேஷன் ஃபியூச்சரை குறித்து தான் இருக்கும். இப்போ வேலைக்கு போகிற விஷயத்தில் இருக்கலாம், என்னவா இருந்தாலும் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆமாம், அந்த ஃபியூச்சரோட தாட் ஓடிட்டே இருக்கும். ஆமாம், என்னதான் நீங்கள் விசுவாசியாக இருந்தாலும், ஃபியூச்சரை விசுவாசித்தாலும் அதை தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஆமாம். ஸோ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் சொல்லும் போது, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்துல கேளுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவேன் அப்படிங்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கேட்காமே சொல்கிறாரு, நான் இனி சம்பவிக்க போகிறதை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போனா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஃபியூச்சரிட்டிக் புக். அது உள்ள எல்லாமே அவர் கொடுத்த நாள்லேருந்து ஃபியூச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்குது. அப்படின்னா யோசித்து பாருங்களேன், அது எவ்வளோ வேல்யூ பாருங்கள். ஒரு நடந்து முடிஞ்ச விஷயம், ஹிஸ்ட்ரி புக்கு, அதுக்கே எவ்வளோ வேல்யூ கொடுக்குறோம் நம்ம, இல்லையா? அது நம்ம படிக்க போகிறோம், முடிஞ்ச விஷயத்த படிக்கிறோம், அதுக்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா, எனக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரிய போகுது, அது வேற யாருக்கும் தெரியாது, படிக்கிற எனக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம நினைக்கும் போது அது எவ்வளோ வேல்யூ பாருங்கள். ஸோ இது நம்பர் 1. நம்பர் 2, இப்போ அதில் பிதாவாகிய தேவன், இப்போ நான் சொல்கிறதில் அப்படியே நீங்கள் கவனிச்சிட்டே வாங்க. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இப்போ பிதா அதை நேரடியாக உங்களுக்கு எனக்கும் தரல. ஆமாம், அவர் யார்கிட்ட கொடுக்குறாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினான விசேஷம். ஓகே. அப்போ இந்த புக்கு நம்மகிட்ட ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே 4 ஸ்டேஜை கிராஸ் ஆயிருக்கு. ஆமாம். ஃப்ரம் த ஹெவன், பிதா கிட்ட இருந்து அடுத்து கிரைஸ்ட் கிட்ட போது, கிரைஸ்ட்லேருந்து அவர் ஏஞ்சலை அனுப்பி அவர் யார்கிட்ட கொடுக்குறாரு? யோவான்கிட்ட கொடுக்குறாரு, அப்போஸ்தலர்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ யோவானை பார்த்து சொல்கிறாரு, 7 ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுங்கிறாரு. ஆமாம். அப்போ 5வது இடம் எது? சபைகளுக்கு வரணும். சபைக்கே அவர் கொடுக்குறாரு. யோவான் எழுதிட்டார், இப்போ நம்மகிட்ட எழுதி கொடுத்துட்டார். இப்போ சபையில் வசனம் சொல்லுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போ 6வதா யார் இன்டர்ஃபர் ஆகிறார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இன்டர்ஃபர் ஆகிறார். இப்போ இது யாருக்கு ரீச் ஆகுது? நமக்கு ரீச் ஆகுது. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். ஆமாம். நான் தான் இந்த 7வது ஆள்.
அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பிதா, இயேசு, தூதன், அப்போஸ்தலர், பரிசுத்தாவியானவர், சபை, நான். அப்போ சபையின் தூதனுக்கு எழுதுகிறதாவதுன்னு வசனம் சொல்லுது. அப்போ சபையில் உள்ளதான ஒரு ஊழியக்காரருக்கோ அல்லது அவருக்கோ கொடுத்து அவர் வழியாக சபைக்கு கொடுக்கப்படுது. 7 ஸ்டேஜ் இருக்கும் அதில். ஓகே. அப்போது இந்த புக்கை வாசிக்கும் பொழுது இதே மாதிரி தான் நான் விசுவாசிக்கிறேன் எல்லா புக்குமே. ஆனால் இந்த புக்கில் தான் இந்த புரோட்டோகால் இருக்குது. ஆமாம். அப்போது இந்த புக்கை வாசிக்கிற அல்லது படிக்கிற இந்த ஒரு புக்குக்கு இன்னொரு விசேஷம் இருக்குது. எல்லா வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கணும். இரவும் பகலும் அவரோட வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனால் இந்த புக்குக்கு மட்டும்தான் வசனம் சொல்லும், வாசிக்கிறவன், தியானிக்கிறவன், கேட்கிறவனும் பாக்கியவான். ஆமாம். அப்படின்னா இது எவ்வளோ ஒரு விசேஷம் பாருங்களேன். அப்போ நம்மக்கிட்ட இது வந்து சேரும் பொழுது 7th ஸ்டேஜ். ஆமாம். இவ்வளோ பேரை கிராஸ் பண்ணி ஒரு விஷயம் எனக்கு வருதுன்னு சொன்னால் அது எவ்வளோ வேல்யூவாக இருக்கும். ஆமாம் இல்லையா? நீங்கள் நிறைய போய் பாருங்கள், ஒரு பெரிய விஷயத்தை செய்யும்போது நீங்கள் ஒரு 50 ரூபா கேட்குறீங்கன்னா உங்களுக்கு உடனே எடுத்து கையில் கொடுத்துருவாங்க, 50 rupees. நீங்கள் 5 லட்சம் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்திரத்தில் எழுதி ஒரு ஷூரிட்டி கையெழுத்து போட சொல்லுவாங்க. அதை எடுத்து உடனே கையில் கொடுக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் ஷூரிட்டி பத்திரம் கொடுத்தாங்க. நீங்கள் 5 கோடி பேங்க்கில் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஆமாம். உங்கள் டாக்குமெண்ட்ஸ் என்ன, உங்களுக்கு யார் ஷூரிட்டி போடுறாங்க, உங்களுடைய இதெல்லாம் இவ்வளவும் கேட்குறாங்க இல்லையா? அப்போது அந்த வேல்யூ கூட 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 அதோட அர்த்தம் என்னென்னா ஆட்களுடையதான அந்த புரோட்டோகால் பெருசாகிட்டே போகும். அப்போ 7 பேரை தாண்டி வருது, 7ஆவதாக எங்கிட்ட வருதுன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி எப்படி இருக்கும்? அப்போ நம்ம வந்து இந்த புக்கை வந்து ரொம்ப கேஷுவலாக நினைக்கிறோம். ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எனக்கு புரியலன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் விடுறதா இருந்தால் உங்கள் செல்ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஆமாம். ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் இந்த ஃபோன் எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியாதுல்ல. இன்னைக்கு இருக்கிற ஒரு ஆப்பை கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. எல்லா ஆப்பும் டவுன்லோட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு புரியுது. ஆமாம். இல்லையா? வாட்ஸ்அப்குள்ளே போய் இப்போவும் அதோட அப்டேட்னு கொடுத்தா அது என்ன அப்டேட் ஆயிருக்குன்றது நமக்கு புரியாது. ஆமாம். அப்போ நம்ம உட்காந்து என்ன செய்கிறோம், அதை அனலைஸ் பண்ணுறோம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம்ல. அப்போது இந்த செல்ஃபோன் 5 வருஷம் வருமா, 10 வருஷம் வருமா, 20 வருஷம் வருமா? ஆனால் எட்டர்னலுக்கு நித்தியத்துக்கு கொடுக்குற அந்த புக்கை ஏன் புரியலன்னு சொல்லணும்? ஆமாம். நீங்கள் எது ஒன்றுமே இப்போது குழந்தை பிறக்குது, குழந்தை வந்து அழுவுது, ஏன் அழுவுதுன்னு என்ன செய்யாது, புரியாது, நமக்கு தெரியாது. ஆனால் தாய்க்கு போக 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 அது எதுக்கு அழுகுதுன்னு தெரியுதுன்னு. ஆமாம். யாரா சொல்லுவோம், ஐயோ குழந்தை அழுகுதுன்னு, அது சும்மா தான் அழுகுதும்பாங்க. ஆமாம். அதே நேரத்தில் குழந்தை அழுகுது ஒரு நேரத்தில், ஐயோ அது பசியில் அழுகுதும்பாங்க. இல்லைன்னா தூக்கம் வந்துருச்சு அதான் அழுகுதும்பாங்க. அந்த அழுகைக்கு அவங்களுக்குனால படிக்க முடியுதுல்ல. ஒரு தாய்க்கு மட்டும்தான் அது ஏன் அழுகுதுன்னு தெரியும், மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு அது புரியாது, ஆகாது. அதே மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஆமாம். அப்போ உங்களுக்கு இதை புரிஞ்சுக்க இஷ்டம் இல்லை. ஆமாம். ஒரு இடத்துல எது ஒன்றுமே கஷ்டம்தான், எதுவுமே சும்மா கிடைக்கிறதில்ல. நீங்கள் அரிசி சாப்பிட்றீங்களே, அந்த அரிசி உங்ககிட்ட எங்கேருந்து வந்து ரீச் ஆகுது? ஆமாம். ஏதோ ஒரு விவசாயி ஏதோ ஒரு நிலத்தில் இதை போகிற அரிசியை போகிறாரு, நெல் வருது, அப்புறம் அந்த நெல்லை போட்டு எடுத்து ஒரு இடத்துல மூட்டை கட்டி ஒரு இடத்துல வைக்கிறாங்க, அப்புறம் நெல்லையும் அரிசியை பிரிக்கிறாங்க, அப்புறம் அரிசியை பாலிஷ் பண்ணுறாங்க, அது ஹோல்சேல் டு ரீட்டைலர் டு நமக்கு. ஆமாம். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குல்ல. ஆமாம். இவ்வளோ எனக்கு புரியலன்னு அரிசி வாங்காமல் இருக்கீங்களா நீங்கள்? இல்லை. நான் சில நேரத்தில் யோசிப்பேன், நீங்கள் ஜுரத்துக்கு மாத்திரை போடுறீங்களா? ஆமாம். மாத்திரை போட்ட உடனே அந்த மாத்திரைக்குள்ளே என்னென்ன காம்பினேஷன் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆமாம். அது போய் எப்படி ஜுரத்தை குறைச்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை. அது போய் அந்த காம்பினேஷன் உங்கள் பிளட்டில் எங்கே கலந்துச்சு, அது இதை வந்து கூல் பண்ணிச்சு, எப்படி உங்கள் டெம்பரேச்சர் எதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அந்த கம்பெனி உங்களுக்கு தெரியுமா, அந்த மாத்திரை கம்பெனி யாருன்னு? தெரியாது. காசு கொடுத்து அந்த மாத்திரை கம்பெனியை வாங்குறீங்க, அந்த மாத்திரையை வாங்குறீங்க, வாயில் போட்டு தண்ணி குடிக்கிறீங்க, நம்பிக்கையோட குறையுது. ஆமாம். ஒரு மாத்திரையை இவ்வளோ புரியாத விஷயத்த நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது உங்களோட ஆத்மாவுக்கு தேவையானது ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஆமாம். என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, இது ஸ்பிரிச்சுவல் லேசினஸ், ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். இன்னொன்று, நிறைய பேருடைய மைண்ட் செட் என்னன்னா, அவங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த புஸ்தகத்தை வாசிப்பாங்க. உதாரணத்துக்கு சங்கீதம், சுவிசேஷ புஸ்தகம், ஏன்னா இதை படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இவ்வளோதான் பைபிள் அப்படின்னு அதுக்குள்ளேயே அடங்கிடுறாங்க. இல்லை, இப்போது அந்த சங்கீதமாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், அதுக்கு பின்னாடியும் ஒரு தேவனுடையதான மறைபொருள் இருக்கு. ஆமாம். இப்போ சங்கீதத்தில் தான் சொல்கிறாங்க, என் தாடி மயிரை பிடித்து இழுத்தார்கள், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர். இதெல்லாம் எங்கே இருக்குது? சங்கீதத்தில் இருக்கு. ஆமாம். நீங்கள் சங்கீதத்தையுமே நீங்கள் வெறும் நார்மலாக படிச்சுட்டு போனீங்கன்னா அதில் உள்ளதான டேஸ்ட் கிடைக்காதுல்ல. ஆமாம். இல்லையா? சிலருக்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டில் நின்று பார்த்துருப்பீங்க,
அர்ஜென்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆமா அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டு பொரியல் எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணி கிடுகிடுன்னு அடிச்சுட்டு, அவங்கள என்ன ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப வேலை இருக்கே, ஆமா பசி சாப்பிடணும், பசி அடங்கினா சரி. ஆனால் அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆமா ஆனால் அவங்க சுச்சுவேஷன் அது. நிறைய நம்ம ஊரில் சொல்லுவாங்க, நொறுங்க தின்றால் 100 வயது அப்படிம்பாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நொறுக்கு தீனி தின்னான்ல உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டா நம்ம உடம்பு வந்து ரொம்ப நாள் இருக்கும். என்ன காரணம்னா, நம்ம அரைச்சி மென்று முழுங்கினா தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும், உடம்புல எல்லாம் கலக்கும். அதே மாதிரி தான் வேத வசனத்தை அசைபோடணும். அதனால தான் வசனம் சொல்லுது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. நீங்கள் நல்லா ஆடு பாருங்க, மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன செய்யும், உட்காந்து அசை போடும். நீங்கள் மாடு பாருங்க, நல்லா மேய்ஞ்சிரும், அப்புறம் உட்காந்து அசை போடும். குரங்க பாருங்க, அது நல்லா எடுத்து இந்த ரெக்டர் அடக்கிக்கும், அப்புறம் உட்காந்து அசை போடும். இப்போ நம்ம மட்டும்தான் அறக்க பறக்க காலையில் பைபிள் வாசிக்கணும், வாசிக்கிறதே இல்லை ஒரு குரூப்பு வாசிக்கும் போது கடற்கரை கேட்டால் டைம் இல்லை, இப்போ போனோம். அது உங்கள் உடம்புக்கு கெடுதி. ஆமாம் நீங்கள் வந்து அது எப்படி கெடுதின்னு சொல்கிறேன். என்னங்க வேதம் வாசிக்கிறது கெடுதியானா, நீங்கள் உங்கள் பைபிளை தியானிக்காமையே ஒன்றுமே செய்யாமல் வாசிச்சோன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதுல்ல உங்களுக்கு. ஆமாம் பைபிள் வாசிச்சிட்டோம் அப்படின்னு. அது என்ன பேசிஸ் அது? ஸோ இந்த வேதத்தை குறிப்பாக வெளிப்படுத்த எல்லா புக்குமே அப்படி தான். நம்ம வெளிப்படுத்தின விஷயம் பேச சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தியானிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ விஷயம் அது உள்ள இருக்கு. அத்தனையும் ஃபியூச்சர் விஷயம். ஆமாம் இப்போ இயேசு வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தாருங்கிறதும் தீர்க்க தரிசனமாக இருக்கு. ஆமாம் அதையும் தியானிக்கலாம். ஆனால் இது இனி இயேசு வருவார், ஆளுகை செய்வார், மரித்தோர் எழுந்திருப்பார்கள், இவ்வளோ விஷயங்களும் இது உள்ள இருக்கு. அப்போ இந்த தியானம்ங்கிறது இந்த இந்த இம்பார்ட்டன்ஸுங்கிறது நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இந்த எபிசோடில் முதல் பகுதியாக நான் சொல்ல விரும்புகிறது, கிவ் டைம். இது உங்கள் ஆத்மாவை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகுது. அதுக்குரிய நேரத்தை அதுக்கு கொடுக்கணும். சிலர்லாம் நைட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா நைட் ட்ரெஸ் ஒன்று, பேண்ட்டோ நைட் பேண்ட்டோ அல்லது லுங்கியோ ஏதோ ஒன்று ஆஃப் ஷார்ட்ஸோ போட்டு நல்லா முகத்தை கழுவி ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆமாம் அப்போ தான் சாஃப்ட் அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம ஏன் அந்த ரிலாக்ஸ் ஆகிட்டு சாப்பிட்றோம்? ஏன் வீட்லேயும் வந்து அதே மாதிரி ஷூ சாக்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பெல்ட்டெல்லாம் போட்டு நைட் சாப்பிடும்போது கிடுகிடுன்னு சாப்பிட்டா அத்தனை பேர் என்ன சொல்லுவாங்க, ஏன் போய் எல்லாத்தையும் மாற்றிட்டு வந்து சாப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் அந்த மாதிரி தான் வேத வசனத்தை உட்காந்து பொறுமையாக தியானிக்கும். ஏன்னா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பிரதர், பிஸி வேர்ல்டாக இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம சாப்பிட்றது கூட பார்த்தீங்கன்னா முந்தி காலத்துலலாம் சமைச்சு பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வந்துருச்சு. அதனால இந்த இன்ஸ்டண்ட்டை எல்லா விஷயத்தையும் அப்ளை பண்ணுறாங்க. பைபிள்லையும் கூட இன்ஸ்டண்ட்டாக எனக்கு புரிஞ்சிடணுன்றாங்க. ஸோ புரியலனா இது எனக்கு வேணாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஜனங்க வந்துடுறாங்க. நான் என்னுடைய வியூவை சொல்கிறேன், அது நீங்கள் சரியான்னு சொல்லுங்கள். பிஸியாக நம்ம வச்சுக்கிறோமே ஒழிய அவ்வளோ பிஸி நம்ம இல்லை. ஆமாம் இந்த ஃபோன் இருக்குல்ல, இந்த ஃபோனை நீங்கள் எடுத்தால் மினிமம் 10 நிமிஷமாவது பார்க்குறீங்கல்ல. ஆமாம் அந்த 10 நிமிஷத்தில் என்ன பார்த்தீங்க? தேவையானது 1 நிமிஷமாக தான் இருக்கும். அதில் மிச்சம் 9 நிமிஷம் தேவையில்லாதது அங்கே வந்தது நம்ம பார்த்தோம். இன்னொன்று நம்ம மொபைல்லே தெரிஞ்சிடும் பிரதர், ஸ்க்ரீன் டைம்னு ஒன்று இருக்குது. அதுலேயே நம்ம செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிடலாம். அந்த ஸ்க்ரீன் டைமை செக் பண்ணாலே போதும், ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சிடும். தெரியுதுல்ல? ஆமாம். அப்போ பிஸி ஆக்கிக்கிறோம் நம்மளை. அந்த டைமை நீங்கள் சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணி என்ன செய்யலாம்? பைபிள் வாசிக்கலாம். எனக்கு ஒரு ஊழியக்கார் தெரியும். அவர் குட்டி பைபிள் ஒன்று பாக்கெட்டில் வச்சுருப்பார். அவர் வீட்டில் அவருக்கு பைபிள் வச்சுருக்காரு, குட்டி பைபிள். எங்கேயாவது போய் உட்காந்த உடனே 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார் வரேன்னு சொன்னால் பைபிளை கையில் எடுத்துருவார். இப்படி உட்காந்துருவார். நம்மள தான் என்ன பண்ணிடுவோம், ஃபோனை கையில் எடுத்துருவோம். டக்குன்னு இப்படி ஒன்று எடுத்து இப்படி பிரிச்சுருவோம்ல. அவர் டக்குன்னு எடுத்து பைபிள் எடுத்து பார்த்துட்டே இருப்பார். அதாவது ஏதாவது ஒரு வசனத்தை பார்த்துட்டே இருப்பார். இந்த பழக்கம் வந்து உங்களை தேவனோட சஞ்சரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். அப்போ அந்த வசனத்தை தியானிச்சுக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வசனத்தை பற்றின ஒன்று உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நம்ம பெரும்பாலும் நம்மளை பிஸி ஆக்கிக்கிறோம். வேலை இருக்கு, ஆமாம், இல்லைன்னு சொல்லலை. இப்போ நீங்கள் சொல்லி யோசிச்சு பாருங்கள். நம்ம அப்பா அம்மாக்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் வீட்டு வேலையும் பார்த்து, அப்போ துணி துவைக்கிறதுக்கு மிஷின் கிடையாது, மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, அப்புறம் வந்துட்டு ஹோட்டல்ஸ் கிடையாது. அந்த காலத்தில் எல்லாமே வீட்டில் தான் செஞ்சோம். ஆமாம் இல்லையா? ஆமாம். வேலைக்கு போகணும், வந்தோம், எல்லாம் பண்ணோம். இப்போது நான் அதானே செய்கிறோம். இப்போவும் அதுதானே செய்கிறோம். ஆனால் இப்போ அதுக்கான வசதிகள் கொஞ்சம் பெருகி இருக்குல்ல. ஆமாம், மிஷின்ஸ் வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. ஏன் டைம் இல்லைன்றோம்? இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் அதிகமாயிட்டு. ஆமாம். முந்தி வீட்டுக்கு வந்தால் வீட்டில் உள்ளவங்களோட தான் பேசுவீங்க.
இப்போ வீட்டுக்கு வந்தால் வெளியே இருக்கிறவங்களோட நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ஃபோன் வந்ததுனால. முந்தைய வீட்டுக்கு வந்தால் டிவி ப்ரோக்ராமில் ஏதோ 1-2 ப்ரோக்ராம் தான் இருக்கும். இப்போ வீட்டில் 24 ஹவர்ஸும் டிவியில் ப்ரோக்ராம் ஓடுது. ஆமாம். ஸோ இது எல்லாமே என்ன ஆக்கிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தேவனோட இருக்கிறதையும் குடும்பத்தோடு இருக்கிறதையும் க்ளோஸ் பண்ணிடுச்சு. அதனால் என்ன ஆகுது, இதை வாசிக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. சரி, ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா தியானிக்கணும், வாசிக்கணும், இதோட வேல்யூ உங்களுக்கு தெரியணும். இது வந்து கிட்டத்தட்ட 7வது ஸ்டேஜில் எங்கிட்ட ரீச் ஆகிருக்கு. ஆமாம். அப்போ இது எவ்வளோ எனக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத இவங்க பார்க்கணும். ஆமாம். சரியா? 2வது, இப்போது இதை வாசிக்கிறது அல்லது இதை தியானிக்கிறது எப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது, எனக்கு எல்லாம் தெரியாது, எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் இவங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனம் எடுத்துப்போம். அந்த வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணால் எப்படி தியானிக்கிறோங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, சரியா? இப்போது நான் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் எடுக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இருக்குது. அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அந்த கொம்புகளின் மேல், தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன அப்படின்னு இருக்கு. ஸோ இது ஒரு ஒரு ஓமை அல்லது ஒரு தரிசனம். ஸோ அப்போ அந்த ஓமைகளை மற்ற புக்குக்கும் இந்த புக்குக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஓமையை பாருங்கள், 13ஆம் அதிகாரத்தில். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓமை முழுக்க முழுக்க இல்லாத ஓமை. ஆமாம். இப்படி ஒரு விஷயம் இல்லவே இல்லை, இல்லையா? இப்போ நம்ம இதை படிக்க போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், யூகிக்கக்கூடாது. ஆமாம். எதை என்ன செய்யக்கூடாது, கெஸ் பண்ணக்கூடாது. இதுவா இருக்கலாமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, கெஸ் பண்ணுற நீங்கள் மாம்சத்தில் இருக்கீங்க. ஆமாம். எழுதுனது ஆவியில் இருக்கு, ஆவியானவர் எழுதுனது. ஆவிக்கும் மாம்சத்துக்கும் எப்பவுமே போராட்டம் தான். ஆமாம். சரியா? அதனால ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எனக்கு நிறைய அறிவு இருக்கும், எங்கிட்ட நிறையா இருக்கும். நீங்கள் பவுல் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் சொல்லுவார், சபையின் மூப்பர்கள் எழுதி கொடுத்ததை பவுல் என்ன பண்ணார்னா போய் பிரசங்கம் பண்ணார்னு இருக்கும். சரியா? இது ஒன்று. இன்னொன்று வாசிங்கன்னா பவுல் கமாலியல்கிட்ட படித்தார்னு ஒன்று இருக்கும். இது 2. ஆனால் நீங்கள் கமெண்ட் எடுக்கும்போது ஒரு வார்த்தை, பவுல் எழுதுனது 1 கொரிந்தியர் 11 சொல்கிறீங்கல்ல. ஆமாம். உங்களுக்கு ஒப்புவித்ததை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு. அப்போ பவுல்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 காரியங்கள் இருக்கு. ஒன்று கமாலியல்கிட்ட படித்தது, இன்னொன்று சபையில் உள்ள மூப்பர்கள் சொல்லி கொடுத்தது, இன்னொன்று கர்த்தர் சொல்லி கொடுத்தது. புரியுதா? இப்போ நீங்கள் எதை தியானிக்கிறீங்கன்றத கான்செப்ட். இன்னொன்று பிரதர், நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், நிறைய பேர் இந்த ரெவலேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய கமெண்ட்ரிஸ் படிக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க. இப்படி பல விஷயத்தை போட்டு மிக்ஸ்அப் பண்ணுறாங்க. ஸோ இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்படி வாசிக்கிற ஜனங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதுதான் நமக்கு யூஸ்வலாகவே இருக்கும். யூஸ்வலாக மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை இவர்கிட்ட கேட்டால் நமக்கு ஈஸியாக இருக்குமே, ஆமாம், இல்லை இந்த புக்கை படித்தாரு. இது எனக்கு ஆண்டவர் எப்படி மாற்றினாருன்னு நான் சொல்லிடுறேன். ஆரம்பத்தில் எனக்கு அப்படி ஒன்று இருந்துச்சு. எனக்கு ஒரு பைபிள் டீச்சரை தெரியும். எதுனாலும் அவருக்கு தான் நான் ஃபோன் அடித்து அண்ணா இது என்னென்ன இப்படி இருக்குது அப்படின்னு கேட்பேன். அப்போது ஒரு நாள் அவருக்கு ஃபோன் அடிக்கிற, அவர் எடுக்கலை. எனக்கு பைபிள் வாசிச்சிட்டே இருக்கேன், எனக்கு அவர் எடுக்காத போது என்ன பண்ணலான்னு ஒன்றும் புரியல. நான் உடனே என்ன பண்ணேன், என்ன ஆண்டவரே இது புரியலையேன்னும் போது எனக்குள்ள ஆவியாரை உணர்த்தினார், நீ என்ன கேளு, இது எழுதுனது நான். அவரை நீ கேட்டினா அவரோட வியூ சொல்லுவார், என்ன கேளு நான் என் வியூவை சொல்லுவேன் அப்படி. ஆமாம். அன்னிலிருந்து தான் நான் கேட்குறத நிறுத்தினேன். யூஸ்வலி என்னன்னா பிரதர், வேற புத்தகத்துக்கும் ரெவலேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, வேற புத்தகங்களுடைய கமெண்ட்ரிஸ் வாசிக்கும் போது ஓரளவுக்கு சிமிலராக இருக்கும். ஆனால் இந்த ரெவலேஷனை குறித்து ஜனங்க எழுதியிருக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்று சொல்றதுனால இதை வாசிக்கிற ஜனங்க ரொம்ப கன்ஃபியூஸ் அடைஞ்சிடறாங்க. ஆமாம். அது என்ன ஆகுனா, நம்ம தியானிப்போம், நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக தேவனோட அப்படி சஞ்சரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த அந்த தியானம் கரெக்டாக போயிட்டே இருக்கும். ஆமாம். ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, தியானிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் நம்மளதையும் கலந்துருவோம் உள்ள. ஆமாம். அதனால தான் நிறைய கமெண்ட்ரிஸில் நிறைய மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் வரதுருக்கு. நம்ம யாரையும் குறையா சொல்லலை, நம்ம பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், கமெண்ட்ரிஸை நான் குறை சொல்லலை. ஆனால் உங்களுக்கு தேவன் தரதுங்கிறது தான் பெஸ்ட், அதுக்கு ஈக்குவலே கிடையாது. அது அப்படி வரும். ஸோ நம்ம இப்போ இதை பார்க்குறோம், பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன். ஸோ இப்போ இந்த கடற்கரை மணல் அப்படின்னா என்ன? நமக்கு யூஸ்வலாக கடற்கரை மணல்னா சீஷோர், நம்ம அங்கே இருக்க மணல் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் பைபிளில் இதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குது. ஓசியா 1:10 வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லும், ஆனாலும் எண்ணவும் அளக்கவும் கூடாத இஸ்ரவேல் புத்திரருடைய தொகை கடற்கரை மணலை போல் இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஓகே, அப்போ கடற்கரை மணலுங்கிறது எதுக்கு அடையாளமாக இருக்குது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்குது. ஒரு பக்கம் இப்படி போட்டுருவோம், ஒரு பக்கம் கடற்கரை மணல், அதுக்கு நேராக இஸ்ரவேல். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். சமுத்திரம்னா என்ன?
அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் 1:10 தண்ணீரெல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். அப்போ சமுத்திரம்னா ஜனங்கள் தண்ணிகள் நிறைய கூடியிருக்கிற இடம். ஓகே. இப்போ அந்த தண்ணிக்கு என்ன அர்த்தம்? இப்போ கடற்கரை மணல்னா இஸ்ரவேலை சொல்லுது. ஆமாம். தண்ணிக்கு எதை சொல்லுது அப்படின்னா வெளிப்படுத்தல் 17:15 சொல்லுது, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் அப்படின்னு இருக்குது. ஓகே. அப்படியா? ஓகே. அப்போனா என்ன அர்த்தம்? சமுத்திரம் என்றால் இஸ்ரவேல் அல்லாத ஜனங்கள், மற்றவங்க, மிச்சம் உள்ளவங்க. ஓகே. இது லேண்டு, இது கடல். இந்த லேண்டுங்கிறது இஸ்ரவேலை குறிக்குது, கடலுங்கிறது உலகத்தில். நம்ம ஜனசமுத்திரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசும்போது. ஆமாம். ஜனங்கள் பெருங்கடலென புறப்பட்டு வந்தார் ஆமாம். அப்படின்னு. ஸோ இது உலகத்து ஜனங்களை குறிக்குது, இது இஸ்ரவேலை குறிக்குது. இதிலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். ஓகேவா? மிருகம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் தானியேல் புஸ்தகம் 7:23 சொல்லுது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம் அப்படின்னு இருக்கு. ஓகே. அப்போ மிருகம்னா என்ன? ராஜ்யம். ராஜ்யம், கவர்மெண்ட். நம்ம ஏன் ஒருவேளை இவங்க தானியேலுக்கு போகணும்னு இவங்க கேட்டாங்கன்னா, தானியேல் 7:2-3 2 வசனத்துலையும் சமுத்திரத்திலிருந்து 4 மிருகம் வந்துச்சுன்னு இருக்கு. ஆமாம். இந்த வெளிப்படுத்தல விசேஷத்தில் 4 இடத்துலேருந்து மிருகம் வரும். ஓகே. சமுத்திரத்துலேருந்து வரும், வெளிப்படுத்தல் 13:1. பூமியிலேருந்து வரும், வெளிப்படுத்தல் 13:11. வானத்துலேருந்து வரும், வெளிப்படுத்தல் 12:3. பாதாளத்துலேருந்து வரும், வெளிப்படுத்தல் 17:8-9. இந்த 4 இடத்துலேருந்து மிருகம் வரும். ஸோ அதனால எல்லா மிருகமும் நீங்கள் கவர்மெண்ட்டுன்னு பார்த்துக்கூடாது. ஆமாம். சரியா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். இப்போ சமுத்திரத்திலேருந்து மிருகம் வருதுன்னா ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு கவர்மெண்ட் வரும்னு அர்த்தம். ஓகே. ஓகேவா? அடுத்து அதற்கு 7 தலைகள் அப்படின்னு இருக்கு. 7 தலைகள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுது, ஞானமுள்ள மனம் அதிலே விளங்கும், அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அப்ப 7 தலைனா என்ன? 7 மலைகள். ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலை. ஓகே. ஸ்திரீனா என்ன அப்படின்னா அதே வெளிப்படுத்தல் 17:18 நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றாள். ஓகேவா? அப்ப ஸ்திரீனா என்ன? சிட்டி. அது எது மேல உட்கார்ந்து இருக்குது? 7 மலைக்கு மேல உட்காந்துருக்கு. அப்போ 7 தலைனா 7 மலைக்கு மேல இருக்கிற நகரம்னு அர்த்தம். ஓகே. ஓகேவா? அடுத்து 10 கொம்புகள் அப்படின்னு இருக்கு. 10 கொம்புகள் என்ன? வெளிப்படுத்தல் 17:12 சொல்லுது, நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம் அப்படின்னு இருக்கு. எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கு தானே? ஆமா ஆமா. ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் இருக்கு. இதை நீங்க இதை தியானிக்க தான் செய்யணும், யூகிக்க கூடாது. ஆமா. எல்லாத்துடைய அர்த்தமும் பைபிள்லயே இருக்கு. பைபிள்லயே இருக்கு. ஆனா அதை தேடி கண்டுபிடிச்சு படிக்க வேண்டியது மட்டும் நம்ம வேலை. ஆமா. இப்போ இந்த வசனத்தை பாருங்க. அடுத்து என்ன இருக்குது? அதன் தலைகள் மேல் 10 முடிகளும். முடிகள்னா கிரீடம். கிரீடம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அதுக்கு ஒரு ஆளுகை. கிரீடங்கிறது ஆளுகையை குறிக்கும். அடுத்து அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. தூஷணமான நாமம் பைபிளில் எதை சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்தேயுலையும் இருக்கு, மார்க்குலையும் இருக்கு. நான் தேவனுடையதான பதிலாளு, நான் தேவனுக்கு பதிலாக. ஒரு இடத்துல இயேசு வந்து என்ன செய்யறாரு? ஒருத்தர் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறதாக சொல்றார். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உடனே அவங்க எல்லாரும் கேட்குறாங்க, இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் அப்படிங்கிறாங்க. உடனே இயேசு கேட்குறாரு, நான் என்ன பண்ணேன்? பாவம் மன்னிக்கப்படுறதா ஒருத்தன் குணமாக்குறதா? நீ எழுந்து நடந்துருவான். ஆமா. அப்ப தேவ தூஷணம்னா என்னன்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பதாக சொல்லுவது தேவதூஷணம். ஓகே. இன்னொரு இடத்துல இருக்கு தேவதூஷணம்னா என்ன அப்படின்னா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், இதெல்லாம் எழுதி சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான். என்னன்னா தன்னை கடவுள்னு சொல்றாரு அப்படின்னு. இயேசு கடவுள் தான், மாற்று கருத்து இல்லை. அவங்க சொல்றாங்க. அப்போ இது மேல என்ன இருக்கு? தூஷணமான நாமம். அப்பனா என்ன அர்த்தம்? அந்த கிரீடத்துக்கு மேல, அந்த தலைக்கு மேல ஒரு நான் தான் கடவுள் அல்லது தேவனுக்கு பதிலால் பாவத்தை மன்னிக்கிறவர் இப்படின்னு எந்த மனுஷனுடைய தலை மேல கிரீடத்தின் மேல இருந்தால் அதுக்கு பேர் வந்து தேவதூஷணம். ஓகேவா? இப்ப 13:1 வாசிக்கலாமா? இப்ப அதோட விளக்கம் இப்ப நம்ம கிடைக்கும் பாருங்க. பின்பு நான் அதோட விளக்கத்தை படிக்கிறேன். சரியா? இல்லைன்னா நீங்க அந்த வசனம் படிங்க. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். நான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் நின்றேன். சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். மற்ற மனுஷர் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும், அதற்கு 7 மலை உள்ள நகரமும், 10 கொம்புகளும், 10 ராஜாக்களும், கொம்புகளின் மேல் 10 முடிகளும், அதுக்கு மேல 10 ஆளுகையும், அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. அந்த கிரீடத்துல கர்த்தருக்கு அருவருப்பான நாமங்களும் அதில் இருந்தன. இவ்வளவுதான் அந்த வசனத்தினுடைய விளக்கம். இப்போ வெளிப்படுத்தல மட்டும் நான் சொல்றேன். 13ஆம் அதிகாரத்துல மட்டும் 18 வசனம் இருக்கு. ஆமா. 18 வசனத்தை இதே மாதிரி படிக்கணும்.
ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடி ஒரு விளக்கம் இருக்கும். இப்போ உதாரணமா 2ஆம் வசனம் சும்மா ஒரு 1 மினிட் சொல்றேன். நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது. ஆமா அப்ப மிருகம்னா என்ன? ராஜ்யம். ஆமா அப்ப நான் பார்த்த ராஜ்யம் சிறுத்தையை. இப்ப சிறுத்தைனா என்னன்னு போய் பைபிள்ல படிக்கணும். ஆமா இப்படி நீங்க ஒன்னொன்னா தியானிக்க 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 ஒரு ஒரு ரகசியம் கிடைக்கும். இப்ப கடைசியா ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன் நான். இப்ப இது இனி சம்பவிக்க போகிறது ப்ராபசி. ஆமா இந்த காரியம் இப்ப நடந்திருக்கு. இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நடக்குது. அது என்ன ஏதுங்கிறத இது எப்படி ப்ராஃபட்டிக்கலா நிறைவேறிச்சு இப்போங்கிறத கர்த்தர் சித்தமானால் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பிரதர். இவ்வளோ நாள் நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இருக்கிற வசனம்லாம் நமக்கு புரியாது, இது என்னென்னவோ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்து விவரித்து சொல்லும்போது தான் அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுடைய அர்த்தமும் வேதத்திலேயே இருக்குது. ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த எபிசோடில் வந்ததுக்காக ரொம்ப நன்றி. Praise the Lord.